கண்கள் கூட ஒரு நிமிஷம் இமைக்க மறந்துரும். இவர் பேசுறத கேட்டா. தேவர் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு இவர விட வேற யாராலயுமே சிறப்பா சொல்ல முடியாது. அது வேற யாரும் இல்லங்க. நம்ம நவமணி ஐயா தான். வணக்கம். வணக்கம். ஒண்ணும் இல்லங்கய்யா. நம்ம எவ்ளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். இந்த இரு ரெட்டியார்களுக்கும் தேவருக்குமான என்ன ஒரு உறவு அது இருந்தது? இரு ரெட்டியார்கள் அப்படின்னா நெறைய ரெட்டியார்கள் இருந்தாங்க. நான் கேட்கிறது ஆமா. ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெசிஃபிக்கா இருந்தீங்க. ஆமா. குற்றப்பரம்பரை. கண்டு அத வந்துட்டு ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த சட்டம் போட்டு டக்குனு எல்லாத்தையும் வெளியே இல்ல, எடுக்கணும்னு இல்ல. அதெல்லாம் தாண்டி ஓமந்தூரார்ன்னே இப்ப சொல்லுவாங்க. ஓமந்தூர் இல்ல, ஓமாந்தூர். ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார்ன்றவரு தமிழ்நாட்டுல மிகச்சிறப்பான லஞ்ச லாவண்யமற்ற ஒழுக்கமான அரசை நடத்தினவர். அவரு தேவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர். ஒரு வகையில் ஒரு சகோதர பாவம்னே சொல்லலாம். இன்னும் 2 பேருமே வள்ளலாருடைய வழிபாட்டாளர்கள். வள்ளலார் வழியை பின்பற்றினவங்க. இன்னும் இன்னைக்கு வடலூரில் சத்தியஞான சபை அது 1950 நிர்மாணம் செய்யப்படும் போது அன்னைக்கு அங்கே அந்த நிகழ்ச்சியில் இருக்கிற ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், பசுமன் முத்துராமலிங்க தேவர், கிருபானந்த வாரியார், சுத்தானந்த பாரதியார், இப்படி ஆட்கள்லாம் இருந்து பண்ணியிருப்பாங்க. இன்னும் அவர் தேவர் மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் வச்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய நேர்மை, அவருடைய அரசியல் போராட்டங்கள், விவசாயிகளுக்காக அவர் போராடியது, இதெல்லாம் அறிஞ்சு ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவருடைய மந்திரி சபையில் இவரை விவசாயத்துறை மந்திரியாக சேர்த்துக்கணும்னு பெருமுயற்சி எடுத்தார். அதில் தேவர் நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கு, எல்லா வேலையும் நீங்கள் செய்ய போகிறீங்க, நல்லவங்க இருந்து ஆட்சி நடத்தணும், நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு பின்னால் நீங்கள் இருந்தான்னா நான் இருந்தான்னா அதில் நான் இருந்து தான் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்றது அவசியமே இல்லை. நீங்கள் விவசாயிகளுடைய இந்த நாட்டு மக்களுடைய பரிபூர்ணமான ஒரு நல்ல தலைவர், நீங்கள் ஆட்சி நடத்துறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன், ஒரு தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார தவிர அவ்வளவு நெருக்கமானவங்க. அதே மாதிரி இன்னொரு ரெட்டியார்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, 1957 தேவர் மீது வம்பாக பொய்யாக போடப்பட்ட வழக்கு இமானுவேல் படுகொலை வழக்கு. அதுவும் அதில் ஏற்கனவே விரிவாக பேசியிருக்கிறோம். ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இங்கேருந்து நம்ம புதுக்கோட்டை அப்படின்னா நிலவியல் அடிப்படையில் எவ்வளோ தூரம் அப்படின்றது தெரியும். அந்த காலத்தில் இன்றைக்கி இருந்த போக்குவரத்து வசதியே கிடையாது. அங்கே ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டு, ஸ்பெஷல் ஜட்ஜு, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போட்டு அந்த வழக்கை நடத்துகிறாங்க 18 மாதம். அதில் அரசு தரப்பு வக்கீலாக வந்தவர் ரே கிருஷ்ணசாமி ரெட்டியார். அரசு தரப்பு வழக்கு. இந்த இப்போ கூட வந்த ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா தேவருடைய வாழ்க்கை வரலாறு படம் எடுக்கிறோம்னு சொல்லி கந்தரகோலமாக பண்ணி அது கிருஷ்ணசாமி ரெட்டியாரை ஒரு நூலகத்தில் பைப்பு பிடிக்கிறது மாதிரி காட்சி படுத்திருப்பாங்க. நூலகத்தில் புகைப்பிடிக்க அனுமதியே இல்லைன்ற அடிப்படை அறிவு கூட அந்த டைரக்டருக்கு இல்லை. அதுவும் கிருஷ்ணசாமி ரெட்டியார் புகைப்பழக்கமோ மது பழக்கமோ இல்லாத ஒரு உத்தமமான மனிதன். அவர் அப்படியே இன்னமும் கௌரவ சிவாஜி மாதிரி பை பிடிச்சிட்டு வர்றது மாதிரி ஒரு சீனை பண்ணி வச்சுருப்போம். இப்படியாக்கா அது யார் என்ன அவருடைய கேரக்டர் என்னன்னு புரிஞ்சு செய்யலை. அவர் அதை முதல்ல சொல்லும்போதே அவர் எதிர் வழக்காடல வந்தவர், தேவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக வழக்காட வேண்டிய வழக்கறிஞர் அவர் தேவரை பற்றி கேள்விப்பட்டதும் சரி, அவர் பத்திரிகைகள் செய்திகளில் பார்க்குறது, அவருடைய பேச்சுக்களை கேட்டிருக்கிறாரு. அப்போ தான் முதல்ல அவரை சந்திக்கிறார், ஒரு எதிரியாக பார்க்குறாரு. பார்க்கும்போதே அவருடைய தோற்றமே வள்ளலாருடைய வடிவமாக அவர் பார்த்த உடனேயே 12 பேர் தேவரையும் சேர்த்து குற்றவாளிகளாக சொல்லப்பட்டது 12 பேர் வரிசையாக நிற்பாங்க. இவர் தான் பேசுவார். அது 12 பேர் அவங்க எதிரிகள் சொல்லியிருக்கீங்க, அந்த 12 பேரோட அவர் சேர்த்து நிற்க. ஏன்னா அவர் ஒரு எம்பி, அவர் அமர்றதுக்கு ஒரு நாற்காலி கொடுங்க அப்படின்னு. அந்த ஜட்ஜி என்கிட்ட வேறு நாற்காலி இல்லையே அப்படின்வார்.
என்னுடைய நாற்காலியை தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோர்ட் அலுவலகத்திலிருந்து ஒரு ஸ்டூலை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை அதில் உட்கார்ந்தே இருப்பார். அந்த கோர்ட்டில் அவர் நடந்துக்கிட்ட முறைகளை பற்றியெல்லாம் உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் அனுப்பியிருக்கேன். ஏறத்தாழ 1.25 மணி நேரம் ஒரு பேட்டி அது. இன்னும் 1973 மதுரை தமுக்க மைதானத்தில் மூவேந்தர் பண்பாட்டுக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு. அந்த மாநில மாநாட்டில் தேவர் படத்தை திறந்து வச்சு கிருஷ்ணசாமி ரெட்டியார் பேசுவார். 1.25 மணி நேரம் பேசினார். நேரடியாக அவருடைய உணர்ச்சி வசமான அவர் பேச்சை அப்படியே கேட்டேன். இன்றைக்கும் என் காதில் அப்படியே அவர் பேசின தொனியெல்லாம் என் மனசில் இருந்து இன்னும் நீங்கலை. அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு எதிர்வழக்காட வேண்டிய மனுஷன் அவ்வளவு நியாயபூர்வமாக இருந்துட்டு அந்த வழக்கை சிறப்பாக அந்த வழக்கில் தேவரை தவிர மற்ற 8 பேரும் விடுதலை செய்யப்படுவோம். 9 பேர் விடுவிக்கப்படுவாங்க. 3 பேருக்கு தூக்கு தண்டனை ஆகும். காமராஜ் ஆட்சி மீண்டும் அதை மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவோம். இது மாவட்ட கோர்ட்டு, உயர்நீதிமன்றத்தில் அப்பீலுக்கு போகும். அங்கேயும் இந்த வழக்கு நடந்து கடைசியில் அந்த 3 பேருக்கு ஆயுள் தண்டனையாக மாறும். இப்படி இன்னும் பெரிய வாழகுருவா ரெட்டியார், சின்ன வாழகுருவா ரெட்டியார், ஜெயராம் ரெட்டியார், இப்படி ஏகப்பட்ட ரெட்டியார்கள், நாயுடுகள். இன்னும் அவர் 1934 குற்றப்பழங்குடிகள் சட்ட எதிர்ப்பு மாநாட்டை அவர் நடத்தினதே டாக்டர் பி வரதராஜ நாயுடு தலைமையில் தான். அது வரைக்கும் சட்ட போராட்டமாக இருந்ததை ஒரு மடைமாற்றி அரசியல் போராட்டமாக வடிவமைச்சது முத்துராமலிங்க தேவர். அதில் இப்படி அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் தேவரோட இருந்தாங்க. அவரை சரியாக புரிஞ்சுக்கிறாம இஷ்டத்துக்கு இவங்களாம் ஒரு ஜாதி கற்பனை சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2006 மதுரையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா. ஏஆர் பெருமாள் எழுதிய முடிசூடா மன்னர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு புத்தகம். அந்த புத்தகத்தில் மறுபதிப்பு வந்தது. குமரன் பதிப்பகம் போட்டாங்க. இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கிறாங்களே தங்கம் தென்னரசு, அவர் அந்த புத்தகத்தை வாங்குகிறாரு. ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவர் ஆண்டி தேவர் அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. விக்டோரியா எட்வர்டு ஹாலில் தான் நடத்தினேன், நான் தான் நடத்தினேன். அதில் அந்த பேசினவர் உங்களுக்கு நல்லா தெரியும், சர்வோதய இலக்கிய பிள்ளை, மதுரையில் நவநீத கிருஷ்ணன் சொல்லி அது செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்க ஊர் காரியாபட்டியிலேருந்து திருச்சிலி போகிற வழியில் இருக்க கிருஷ்ணாபுரம். அந்த கிருஷ்ணாபுரத்தில் 1938 நூலகம் வச்சுருந்துருக்குறாங்க. அந்த நூலகத்துக்கு தேவர் அந்த நூலகத்தில் கையெழுத்து போட்டு இந்த நூலகம் சிறப்பாக வளரணும் அப்படின்னு வாழ்த்து தெரிவித்து, அதை அந்த வாசகசாலையினுடைய 100ஆண்டு விழா வரும்போது தேவர் கையெழுத்து போட்ட அந்த பகுதியவே ஃப்ளெக்ஸ் ஆக்கி வச்சுருந்தாங்க. அந்த நவநீத கிருஷ்ணன் சொல்லும்போது சொல்லுவார், தப்பாக நினைக்காதீங்க தம்பி, தேவமார்களை விட மற்ற இன நண்பர்களை விட ரெட்டியார்கள் தேவருக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க அப்படின்னு பேசணும். நான் எல்லாருமே தேவருக்கு இது மட்டும் இல்லப்பா, நான் இன்னொரு விஷயமும் சமீப காலமா கேள்விப்பட்டேன். அதாவது தேவருக்கும் இந்த 2 ரெட்டியார்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஓமந்தூராரும் கிருஷ்ணசாமி ரெட்டியாரும் அந்த வழக்குக்கு பின்னாலேயும் இவர்களுடைய உறவு நீடிச்சது, நட்பு நீடிச்சது. ஓமந்தூராருக்கும் தேவருக்குமான நட்பு நீடிச்சது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்களே, இதை பத்தி சொல்லுங்க. இது காலங்காலமா அது இவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் போதாது. அவ்வளவு தொடர்புகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள்லையும் ஒரு இப்போ 1938 ஜமீன் ஒழிப்பு விவசாயிகள் சங்க மாநாடுன்னு சொல்லி ராஜபாளையத்தில் நடத்துவார். அந்த மாநாட்டிலையும் இப்போ ஓமந்தூரார் கலந்துக்கிடுவார். அதில் தான் உழுபவனுக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்போவே தனக்கு சொந்தமான நிலங்களை பூரா குத்தகை வாரம் ஒத்தின்னு இருந்தவங்களுக்கு பூரா தன்னிச்சையாக அவங்களே சொந்தமாக்கிக்கிறது மாதிரி பண்ணி வச்சுட்டார் முத்துராமலிங்க தேவர். அதுக்கு பின்னால் 1960 தான் தான செட்டில்மெண்ட்டு. அதுக்கு முன்னாலே உழுகிறவனுக்கு தாண்டா நிலம், உழுவாதவனுக்கு எதுக்கு நிலம்?
பணக்காரனுக்கு நிலக்கிழார்கள்னு பேரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அது இருக்கக்கூடாது, விவசாயிகளுக்கு தான் விவசாய நிலங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போனால், அந்த அளவுக்கு விவசாய சட்டங்கள், விவசாயிகளுக்கான கடுமையான போராட்டங்களில் அவங்கள மனசுக்குள்ளே நினச்சி இந்த விவசாயிகள் தான் இந்த நாட்டினுடைய உயிர் நாடின்னு வாழ்ந்தவங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரும் முத்துராமலிங்க தேவரும். அவர் வாழ்க்கையில் நடந்த, அவர் ஆட்சியில் நடந்த நல்ல சம்பவங்களையெல்லாம் இட்டு கட்டி அது காமராஜ் ஆட்சியில் நடந்தது மாதிரி கற்பனையாக சில பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள் எழுதுறதெல்லாம் இன்றைக்கி வழக்கமாக இருக்குது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இந்த நாடே போற்றக்கூடியது. அவருடைய நண்பர் தேவர். இப்படிலாம் சமுதாய பிரச்சனைகள்ல சமுதாய சீர்திருத்தங்கள் மூலமா அன்னைக்கு ஓமந்தூரார், தேவரையா, அப்புறம் கிருஷ்ணசாமி ரெட்டியார் இப்படிலாம் இருந்தாங்க. இப்ப அந்த வகையில நவமணி ஐயாவும் ராமஸ்ரீனிவாசன் ரெட்டியாரும் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே இங்கே பேசியிருக்கிறேன். ஏற்கனவே பேராசிரியர் ராமசீனிவாசனை பற்றி உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவர் இல்லாத இடங்கள்லையும் நான் அவரை பற்றி பேசியிருக்கேன். தேவரை வந்து இன்னைக்கு வந்து எல்லா விவாதங்கள்லையும் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் எல்லாம் எல்லா இடதுசாரி கட்சிகள் நாங்களும் தேவர் மேலே பற்றா இருக்கிறவங்கன்னு பேச வச்சதே ராமசீனிவாசன். எல்லா பேட்டிகள்லையும் எல்லா விவாதங்கள்லையும் தேவரை பற்றி பேசுவார். தேவரை பற்றி பேசணுன்னா இடதுசாரி கட்சியை சேர்ந்த அவர் அருணன் என்ற கதிரேசனாக இருந்தாலும் சரி, மற்ற யாராக மதுக்கூர் ராமலிங்கமாக இருந்தாலும் எல்லாருமே என்னென்னா அவர் இடதுசாரி தலைவர், எங்களுக்கும் சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தினது ராமசீனிவாசன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவரோட எனக்கு ஒரு நட்பு இருக்குது அப்படின் போது அது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த நட்பு இப்ப தெற்கு தொகுதியில அவர் வேட்பாளரா நிக்கிறாரு. இந்த தெற்கு தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது சட்டசபைக்கு போறவங்க முதல்ல சிறந்த பேச்சாற்றல் இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அது அந்த காலத்துல. இன்னைக்கு என்னன்னா, யாரோ எழுதி கொடுத்தத சட்டசபையில வந்து பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிற தப்பும் தவறுமா படிக்கிற காலங்கள். எங்க தலைவர்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கையில சின்ன பிட்டு பேப்பர் கூட குறிப்பு கூட வச்சுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு எந்த ஒரு டாபிக் எடுத்தாங்கனாலும் அதில் ரொம்ப தரோவாக பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் ராமசீனிவாசன். அவர் மாதிரி ஆட்கள் சட்டசபைக்கு போகணும். அப்போது அது மக்களுக்கான குறைகளை அங்கே சட்டமன்றத்தில் எழுப்புறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அந்த காலங்கள் இப்போ தான் எம்பி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு அப்படின்னெல்லாம் இன்றைக்கி இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த காலத்துல எல்லாம் சட்டசபையில் இந்த எம்எல்ஏ பேசணும். பேசி அந்த கோரிக்கையை வந்து அந்த அலுவல் ஆய்வுக்குழுவில் எடுத்து அதை ஆய்வுக்குழுவுக்கு கொண்டு போய் அப்புறம் அது திட்டமிடுதலுக்கு கொண்டு வந்து அப்புறம் வந்து திட்டமிடுதலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நிதித்துறைக்கு போய் அப்புறம்தான் வேலையே நடக்கும். இது அந்த பீரியடே முடிஞ்சு போயிடும். அப்படி அதுலேயும் ஆளுங்கட்சிக்கு வேண்டாதவங்களுக்கு இவங்க என்ன பேசினாலும் ஆளுங்கட்சியில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க மந்திரிக்கையே கண்டுக்கிறவே மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி வருஷத்துக்கு இவ்வளவு எம்பி ஃபண்டு, இவ்வளவு எம்எல்ஏ ஃபண்டு, அதில் கலெக்டருக்கு இந்தந்த வேலையை செஞ்சால் போதும் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போகிற காலங்கள் மாதிரி அந்த காலங்களில் விவாத கத்துனாலும் கூட ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அமைச்சர்கள் எதிர்கட்சிக்காரங்க பேசுகிறத எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ கூட நம்ம இந்த கேகேஎஸ்ஆர் பேசியிருந்திருந்தார். காலங்காலமாக அது ராமநாதபுரம் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், மக்கள் வந்து தேவருக்கு ஆதரவாக இருந்தாருன்றதுக்காக ஒட்டுமொத்த அந்த மக்களையும் பூரா அரசாங்கம் புறக்கணிச்சிட்ருக்கு. இன்னும் நீங்கள் அந்த எதிர்ப்புலே இருக்கக்கூடாது அப்படின்லாம் பேசியிருப்பார். அதனால் ஒரு நல்ல தலைவர் மக்களுக்காக பேசணும். பிரச்சனைகளை அந்த மக்கள் என்ன வடிவத்தில் உணர்றாங்களோ அந்த வடிவத்தில் அவர் உணரணும். அப்படி உணர்ந்து பேசக்கூடிய தலைவர்கள் தான் மக்கள் தலைவராக இருக்க முடியும். அதில் மிக தெளிவாக உணர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தக்கூடிய திறமை பெற்றவர் பேராசிரியர் ராமசீனிவாசன். அவர் மாதிரி ஆட்கள் சட்டசபைக்கு போனால் இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு சரியான வழிகாட்டுதலாக அமையும்னு நான் நினைக்கிறேன். கடுமையான பணிச்சுமைகளுக்கு நடுவில் எங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.
ரைட் மீடியா தொடர்ந்து தேவரை பேச வச்சுக்கிட்டு இருக்கு. தேவருக்கான பழைய செய்திகளை பூரா நான் நினைவுபடுத்திக்கிறதுக்கும் இந்த ரைட் மீடியா உதவுது. திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்பார் ராம சீனிவாசன். ஐயா, தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அவர் பெரிய அளவில் இருக்கிறவர் அப்படின்னு. என்ன தூங்கிட்டீங்களா? இல்லை இல்லை தூங்கலை, சும்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். தேவரை பற்றியான விஷயங்களை கேட்பாங்க. பழுதில்லாமல் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறது இந்த கச்சான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ராவாக தான் இருக்கும். அதை அழகுபடுத்தி ஒழுங்குபடுத்தி மக்கள் லயிச்சு கேட்குற மாதிரி பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர் ராம சீனிவாசன். அது அவர் விளையாட்டாக கூட சொல்லுவார், எல்லாரும் உங்கள்கிட்ட இருந்து தான் மாவெல்லாம் வாங்குறாங்க, அது இட்லியாக ஊற்றுறோமா, ஆப்பமாக ஊற்றுறோமா, தோசையாக ஊற்றுறோமான்றது எங்களுடைய கைவண்ணம் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எல்லாத்துலேயுமே வல்லவர் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொல்லியிருக்கேன். அவர் மாதிரி ஆட்கள் சட்டசபைக்கு போகணும், மக்கள் பிரதிநிதியாக வரணுன்றது என்னுடைய ஆசை. அதை ரைட் மீடியா மூலமாக தெரிவிச்சுக்கிறேன்.